ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு சில்லி கறி தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்களும் நல்ல பொடியாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த டைமில் நான் சிக்கன் குழம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் சிக்கன் குழம்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன்லாம் போடுறதுனால நெய் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதனால எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். நான் உப்பு போட மறந்துட்டேன், நீங்களும் என்ன மாதிரி மறந்துடாதீங்க. மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஒரு சைடாக வெந்துருச்சு. நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நான் ஏற்கனவே சில்லி போட்டு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் இதில் குழம்புல இருக்க சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சில்லி போட்டு சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரம் அதிகம் இருக்காது, அதனால் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம், டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அது ஒரு 30 செகண்ட் நல்லா வேக விட்டுட்டு நல்ல பொறுமையாக மெதுவாக திருப்பி போடணும், கீழெல்லாம் சிந்திராமல். ஏன்னா நமக்கு ஒன் சைடாக தான் வெந்திருக்குது, அதனால் இப்போது பொறுமையாக எடுத்து மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெளியிலலாம் எதுவும் வேஸ்ட்டாக கீழெல்லாம் கொட்டலை. இந்த மாதிரி கரெக்டாக பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா தோசையை மேலே நல்லா இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா அந்த சிக்கனு எல்லாமே அந்த தோசையோடையே இதாயிக்கும், சேர்ந்துக்கும். இப்போது ஒரு 30 செகண்ட் நல்லா வேக விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தோசையிலேயே எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். இப்போது இந்த சைடும் அந்த சைடும் நம்ம திருப்பி போடணும். அதுக்கு பொறுமையாக தோசை எடுத்து இப்போ திருப்பி பாருங்கள், கொஞ்சம் கூட கீழெல்லாம் கொட்டலை, அப்படியே ஃபுல்லாகவே தோசையில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டனால சேர்ந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு சைடாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு நம்ம தோசையை எடுத்துக்கலாம். நல்லா இப்போ தோசை வெந்துருச்சு. இதோ நம்மளோட டேஸ்டியான சில்லி கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.